பதிவாளர் தொடர்ந்த வழக்கில் வந்து இப்போ நீதிமன்றத்துறை பிறப்பிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? முன்னாள் அமைச்சர் விசாரணை குறித்து அதான் உயர்நீதிமன்றத்தினுடைய சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அவர்கள் முடிவு செய்வார் என்று சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதை அவர் நிச்சயமாக நல்ல முடிவை எடுப்பார் என்று நம்புகிறோம். நிறைய கோப்புகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. அதில் கொஞ்சம் கோப்புகளுக்கு அனுமதி தந்திருக்கின்றார். இன்னும் கொஞ்சம் கோப்புகளுக்கு இஸ்லாமிய சிறைவாசிகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எடுத்த நடவடிக்கைகளைப் போல எந்த அரசும் எடுக்கவில்லை. அதைத்தான் நான் சொல்ல முடியுமே தவிர வேறு எதுவும் இந்த இடத்தில் சொல்ல முடியாது. எனவே முன்கூட்டி விடுதலை என்பதற்காக நாங்கள் எடுத்த நடவடிக்கைகளில் கோப்புகள் கையெழுத்தாகி வந்திருக்கின்றன. இன்னும் அங்கே கையெழுத்தாக வேண்டிய கோப்புகளும் இருக்கின்றன, அனுப்பப்பட வேண்டிய கோப்புகளும் இருக்கின்றன. கொடநாடு வழக்கில் தடவியல் அறிஞர் ஆய்வாளர் வந்திருந்தாங்க, வந்து திருச்சிக்கு வந்து ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவங்க தங்களுடைய கடமையை செய்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன அறிக்கை தரப்போகிறார்கள் என்பதற்கு அடிப்படையில் தான் அடுத்த கட்ட விசாரணை நகரும். நேற்று ஓபிஎஸ் பேசும்போது சொல்றாரு, கொடநாடு வழக்கை 3 மாசத்துல முடிக்கிறேன்னு சொன்னாங்க. 36 மாசம் ஆச்சு. அப்போ அதிமுகவுக்கும் உண்டான முதலமைச்சருக்கு அரசு தொடர்பு இருக்குன்னு சொல்றாரு. அதாவது ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி எல்லாமே வந்து பாஜக கிட்ட கொத்தடிமைகள் அடகு வச்சுக்கிட்டவங்க கட்சியை. அவங்கள பொறுத்த வரைக்கும் பேசுறதுக்கு அவங்களுக்கெல்லாம் எந்த தகுதியும் நாங்கள் வந்து அவங்கள வந்து இது பண்ணுறவங்களாம் கிடையாது. எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த வழக்குக்கு புத்துயிர் கொடுத்து இன்றைக்கு விசாரித்துக் கொண்டிருப்பவர் எங்களுடைய மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான். அவர் எடுத்த நடவடிக்கைகள் தான் இவ்வளவுக்கு காரணம். எந்த நேரத்திலும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கோம்னு எப்போது சொல்லிட்டோமே. நாங்கள் எந்த நேரத்திலும் சந்திக்க தயாராக இருக்கிறோம். இன்றைக்கே இடி வரட்டும், ஐடி வரட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வந்தால் வரட்டும். மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம். எங்களுக்கு எந்த மடியில் கனமும் இல்லை, வழியில் பயமும் இல்லை. வந்தால் வரவேற்க தயாராக இருக்கோம். காஃபி விருந்து எல்லாம் வச்சு நல்லா அவங்களை உபசரிக்கவும் தயாராக இருக்கும். குடியுரிமையை கேட்பதற்காக தான் சட்டமன்றத்திலே நாம் தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசாங்கத்துக்கு அனுப்பியுள்ளோம். அதில் முதல் கட்டமாக இலங்கையிலே இருக்கிற அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சருடைய நடவடிக்கை கூர்ந்து பார்த்து இந்த உரிமைகளெல்லாம் முதலமைச்சர் பெற்றுக் கொடுத்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு நம் இலங்கை மக்களுக்கு நாம் குடியுரிமை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாம் அதற்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்துவிடுமோ என்று சொல்லி சென்ற மாதம் இலங்கை தூதரகத்திலிருந்து கவர்னரும் நானும் கலந்து கொண்டு முதலாக இலங்கையிலிருந்து தமிழகத்துக்கு வந்த ஒரு 200 பேரை தேர்வு செய்து அந்த இலங்கை அரசாங்கம் கொடுக்கப்பட்ட குடியுரிமை மூலமாக பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளது. அதையும் மீண்டும் தமிழகத்தின் சார்பாக அங்கே முதல் கட்டமாக வந்தவர்களுக்கு அந்த உரிமைகள் வழங்குவதற்காக ஒரு குழுவை அமைச்சு சட்ட அமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் சட்டக்குழு ஒன்று அமைத்து இப்பொழுது அந்த தீர்வு காணப்படுகிறது. வெகு விரைவில் நம்முடைய முதலமைச்சர் நினைத்ததை முடிப்பவர். அவர் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும் என்ற முயற்சி. அதுக்கு ஒட்டுமொத்த மக்களும் ஆதரவாக இருக்கிறார்கள். இந்தியாவில் உள்ள மக்கள் ஒட்டுமொத்தமும் இந்தியா கூட்டணி மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைய வேண்டும் என்று எல்லோருடைய விருப்பமாக இருக்கிறது. நிச்சயமாக எதிர்காலத்தில் வெற்றி பெறுவோம், குடியுரிமையை பெற்றுத் தருவோம்.